வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல வால்வோ 9600ஓட ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மூன்று ஸ்டேட்டுமே இப்போ வால்வோ 9600 பஸ் வாங்கிட்டாங்க. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது. ஆக்சுவலி அம்பாரி உற்சவா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் லக்ஸரி பஸ்ஸா லான்ச் பண்ணாங்க. அது நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே. பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இது ஒரு கம்பேரிசனுக்காண்டி நம்ம இப்ப எடுத்த வீடியோ தான். ஸோ இது செமி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் தான். நிறைய பஸ் லான்ச் பண்ணாங்க. நமக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பக்கங்களுக்கும் நம்ம சவுத் இந்தியால போறதுக்கு அம்பாரி உற்சவா பஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ எவ்வளவு பேர் நீங்க ஆல்ரெடி டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்ப அடுத்தது பார்க்க போறது ரீசெண்ட் டைம்ல இப்போ ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி கேரளா இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 9600 பஸ் செமி ஸ்லீப்பர் அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. ஆக்சுவலி ஸோ இது இப்போ பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்தெந்த லொகேஷன் ஆப்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ வால்வோட மெயின் ஆஃபீஸ் இந்தியாவில் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்குது. ஸோ ஃபேக்டரி பாத்தீங்க அப்படின்னா ஒஸ்கோட்டையில இருக்குது. ஸோ அங்க இருந்து தான் ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸுமே லான்ச் பண்றாங்க. ஸோ கேரளாவில் பாத்தீங்கன்னா அந்த அவுட்லுக் வேற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்தியன் பிளாகோட வெரி வெரி டிஃப்ரெண்டா இருந்து அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகா பாத்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட் அம்பாரி உற்சவான அந்த மைசூர் தசரா அந்த கான்செப்ட்ல வச்சிருந்தாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த செண்டை மேளம், அப்புறம் அவங்களோட அந்த போட்டிங்கு இதெல்லாம் வச்சு அந்த அவுட்லுக் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த இந்தியன் பிளாக தீமா வச்சு பண்ணியிருந்தாங்க. ஒரு யூனிக்கா இருந்து பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கம்பேரிசன் பார்க்கும்போது. அடுத்தது அதே இதுல அவங்க 9600 SLX இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் கோச்சும் கேரளா தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா 9600 லான்ச் பண்ணியிருந்தாலும் ஸ்லீப்பர் கோச் பாத்தீங்கன்னா கேரளா பண்ணியிருந்தாங்க. அந்த பஸ் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. அந்த விண்டோ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் கீழையும் மேலையும் ஸ்கொயர் பாக்ஸ்ல அந்த விண்டோ வெளியே பாக்குறதுக்கு எல்லாமே பிரீமியம் லுக்கா சூப்பரா இருந்தது. ரெண்டு பஸ்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா லைட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்லீப்பர் கோச் இன்னொரு படி மேல போய் சூப்பரா இருந்து அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பென்சான ஒரு பிரைஸ்ல தான் இப்போதைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இப்போதைக்கு. ஸோ நம்ம இப்ப அடுத்ததா இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்சிடிசி முதல் முறையா ஒரு வால்வோ 9600 பஸ் இப்பதான் பெங்களூர்ல இருந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு எடுத்துட்டு போனாங்க. இன்னும் ஆன் ரோடுக்கு வரல. இப்போதைக்கு டிப்போல தான் வச்சிருக்காங்க. இந்த மாசம் கடைசியில இல்ல டிசம்பர்ல ரோட்டுக்கு வரும், ஆன் ரோடு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த டெஸ்டினேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ளூ ஷேட்ல ஒரு வேற மாதிரி லுக் அண்ட் ஃபீல்ல இருந்தது ஆக்சுவலி. ஸோ இப்ப பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் எஸ்சிடிசி பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மூன்று செக்மெண்ட்லயும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மூணுலயும் உங்களுக்கு எந்த பஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்டா ஒரு லக்ஸரி பஸ் இப்பதான் லான்ச் பண்றாங்க. ஸோ அதுவே ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பஸ்ஸோட ஒர்த்து அப்ராக்ஸ் 2 crore ஆக்சுவலி. ஸ்லீப்பர் கோச் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோஸ்ட் செக்யூரா சேஃப்டியான ஒரு பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத சொல்லுங்க. தமிழ்நாடு பஸ் இங்க இருந்து போயிடுச்சு. 20 பஸ் வாங்கியிருக்காங்க. 8 பஸ் போயிடுச்சு. இன்னும் 12 பஸ் போகணும். கண்டிப்பா ஒரு பஸ் நம்ம எடுத்து முழு வீடியோ போடுவோம். அதோட பஸ்ஸோட ரிவ்யூ ஆன் ரோடு வந்தப்போ கண்டிப்பா பெங்களூர் டு சென்னை விடாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பஸ்ஸையும் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த 3 செக்மெண்ட்லயும் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மூணுலயும் அவுட்லுக் வச்சு பார்க்கும்போது கேரளா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க அந்த இந்தியன் பிளாக் தீமோட பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு பார்க்கும்போது பிளைனா ரொம்ப எம்டியா இருந்த மாதிரியே இருந்தது. கேரளா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. கர்நாடகா செகண்ட் கொடுக்கல. ஏன்னா அவங்களும் அந்த அம்பாரி உற்சவா அந்த கலர்ஃபுல்லோட அவங்களோட ஒரு தீமை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதுவும் ஒரு வேற லெவல் ஃபீலா இருந்தது. தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். அவங்களோட நம்ம தமிழ்நாடு லோகோ கூட இல்லை ஆக்சுவலி பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அவங்களோட லோகோ எல்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிளைனா ஒரு ஜஸ்ட் எஸ்சிடிசின்னு போட்டு ஒரு தமிழ்நாடு கார்பரேஷன் அவ்வளவுதான். வேற எதுவும் பார்த்தோம்னா முழுக்க எம்டியா தான் இருந்தது. ஒருவேளை இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களோ என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் வேற லெவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது சவுத் டிவில பார்த்துட்டு
கமெண்ட் சொல்றது மறக்காதீங்க. தேங்க்யூ. பாய்.